ஹோட்டல் சுவையில் சூப்பராக நான் பண்ணியாச்சுங்க. வீட்டிலே நம்ம எளிமையான முறையில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்டாட்டு சால்னா பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ண போகிறேங்க. நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சப்பாத்தியோட இதுதாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவுலையும் பண்ணலாம், நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறேன். டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் பண்ணதுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுருக்கேன். 700 கிராம் மாவு எடுத்துருக்கேங்க, மைதா மாவு. இதை இப்போ நம்ம ஒரு பேசனில், அகலமான பேசனில் போட்டு நம்ம பிசைட்டு கீழே கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு அப்புறமா பிசையணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சின்ன பேசனில் போட்டு பிசையும் போது நம்ம இழுத்து பிசைய முடியாது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் நம்ம இதில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இப்போ சலிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாமே அது கூட போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சோடா எல்லாம் போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. ஆப்ப சோடாவும் போடணும். நம்ம பேக்கிங் சோடாவும் போடணுங்க. ஆப்ப சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. ஈஸ்ட் போடாமல் இந்த மாதிரி சோடா போட்டு பண்ணுங்க. ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது தூசி எதுவும் இருக்கும், அதனால நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சில பாக்கெட்டு மாவு நம்ம கடையில் வாங்கும்போது நாள்பட்ட இதாக இருந்ததுன்னா பூச்சி வச்சுருவாங்க அவளுக்குள்ள. ஒன்றுல நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ரேசாக குருணை தான் கிடக்கு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ தனியாக நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். இதில் தயிர் ஆட் பண்ணிடலாங்க. 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 300 கிராம் பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். லேசாக வெது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஊற்றிக்கிடலாங்க. சுகர் கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம். பால் தேவைன்னா நம்ம கிளாஸில் ஊற்றிக்கிடலாங்க. இதை விட்டே ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெயும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இலக்கமாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கடக்காக இருக்கக்கூடாது மாவு. நான் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றிக்கிடலாம். பால் விட்டு பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல கலரும் ஒயிட் கலரில் கிடைக்குங்க. இப்போ இந்த அளவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கீழே கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னா நம்ம இழுத்து பிசையணுங்க. எந்த அளவுக்கு இழுத்து பிசைதமோ அந்த அளவுக்கு நான் நல்லா உப்பி வரும். புரோட்டா பண்ணதுக்கும் சேம் இதே மெத்தடில் பண்ணுங்க. புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வருங்க. நூல் புரோட்டாலாம் பண்ணி போட்டிருக்கேன். நான் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன்.
இப்படி நல்லா இழுத்து அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. இதாக இருக்கு பாருங்க. இந்த மொழியை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். மாவு வந்து நம்ம குறைஞ்சது 2 ஹவராவது ஊற வைக்கணுங்க. ஊற வச்சாதான் நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வரும், நல்ல உபியும் வரும் உங்களுக்கு. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. 10 நிமிஷம் பிசைஞ்சிருக்கு. ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ரோட்டை கடையிலலாம் இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. மாவு வந்து நல்லா செட் ஆயிரும். இப்போ அதே பேசன்ல நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். மேக்சிமம் 2 மணி நேரம் ஊற வைங்க. நீங்கள் சால்னாலாம் பண்ணி எடுத்து வரதுக்குள்ள இது நல்லா ஊறிடும். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். நம்ம சால்னா வச்சு முடிச்ச உடனே நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இது ஒரு வாரத்தில் இருக்கட்டும். மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இவ்வளோ சாப்பிட்டா ஊறி இருக்கு பாருங்க. கரண்ட் போயிருச்சுங்க. நல்லா சாப்பிட்டா ஊறிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கிடலாம். சென்னையில் திடீர்னு மழை பெஞ்சிட்டுங்க. மழை பெஞ்சு கரண்ட் போயிருச்சு. இப்போ வீடியோ எப்படி எடுக்க முடியும் நம்ம? அதனால கரண்ட் இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்க. நமக்கு எந்த சைஸ்க்கு மாவு தேவையோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பருசாக எடுத்துக்கோங்க. கரண்ட் கட்டே வராது நாங்கள் இருக்க ஏரியாவில். மழை பெஞ்சனால ஏதோ லைன் விட்டுருக்குங்க, அதான் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாமலே நம்ம நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ இல்லாட்டியோ கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ போட்டு தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் தான் தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுங்க. எண்ணெய் தடவினா தான் ஒட்டாது உங்களுக்கு. கட்டையில் தடவிக்கங்க. ஃபஸ்ட்டு கையை கொண்டு அப்படியே தட்டிட்டு நம்ம அப்புறமா தேய்க்கணும். இந்த மாதிரி நீள சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எள்ளும் மல்லித்தழையும் தூவ போகிறோங்க. அதான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பூண்டையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி போடலாம். எள்ளு போட்டாச்சு. நம்ம மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இப்போ நம்ம இப்படி தேய்க்கும் போது அதில் நல்லா ஒட்டிக்கிடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு நம்ம அடியில் தண்ணி தடவணுங்க. இந்த மாதிரி கவுத்தி போட்டு நம்ம தண்ணி தொட்டு தடவிடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தடவிடணுங்க.
நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இது நான் நான்ஸ்டிக் கடாய் தான், நான் யூஸ் பண்ணாத கடாயி, அதனால எனக்கு இதில் நல்லா வரும். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாயில் போட்டுக்கோங்க, சூப்பராக கிடைக்குங்க. எண்ணெய் தடவக்கூடாது, நம்மளுக்கு ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருந்தால் தான் அதில் அப்படியே ஒட்டி பிடிச்சி நல்லா உப்பி வருங்க. கரண்ட் இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தவா நல்லா காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் எதுவும் தடவக்கூடாது, நம்ம அப்படியே எடுத்து அப்படியே மேலே போட்டுடணுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி உப்பி வருது பாருங்க, இந்த மாதிரி உப்பி வரணுங்க. உப்பி வந்தால் தான் நல்ல சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ புஸ் புஸ்ன்னு வருது பாருங்க. கல் வந்து நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உப்பி வருங்க. இப்போ நல்ல ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இது வந்து நம்ம கவுத்தி வச்சு சுட்டு எடுத்துக்கணுங்க. எவ்வளோ உப்பெல்லாம் இருக்குது பாருங்க, நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்திருக்குங்க, பலூன் மாதிரி. இப்போ நம்ம கவுத்தி வச்சு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கணும். கரண்ட் மட்டும் இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுட்டு எடுக்கணுங்க. நல்லா சுட்டுருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுடணுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அப்படியே எண்ணெய் தடவணும். எண்ணெய், பட்டர், நெய் அதனால தடவிடலாம். பிளேட்டில் வைக்கிற பாருங்க. பரவாயில்ல, கரண்ட் இல்லாட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ உப்புலாம் வந்திருக்கு பாருங்க, இப்படி வரணுங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். பட்டர் பிடிக்குங்கிறவங்க பட்டர் தடவிக்கங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவணும், சூட்டோடு தடவுங்க. எவ்வளோ எம்மியாட்டு பண்ணியாச்சு பாருங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கவுத்தி போட்டு லைட்டாட்டு தண்ணி தடவிடணும். நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம். நான் என் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன், வெளிச்சம் தெரியுதா என்னன்னே தெரியலங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட உடனே எப்படி உப்புது பாருங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உப்பணுங்க. இப்போ மாற்றி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மும்பையிலலாம் இதுக்கு வந்து தந்தூரொட்டின்னு சொல்லுவாங்க. கங்கில் போட்டு சுட்டு எடுப்பாங்க, டீ கங்கில் போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுப்பாங்க, தந்தூரொட்டின்னு. அது நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ்காரங்களாம் அதான் வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சுட்டுருச்சு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் தடவிடணும். எண்ணெய், பட்டர் எதுனாலும் தடவிக்கங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தாவா நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் அதை வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு, அதில் தான் பண்ணியிருக்கேன். கரண்ட் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இதே மாதிரி பண்ணுங்க, டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் சப்பாத்தி, தோசை, இட்லின்னு பண்ணதோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள்.
அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சால்னா வச்சுருக்கேன். சால்னாங்க ரெண்டுமே கரண்ட்டே இல்லாமல் தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் தான் கரண்ட் இருந்துச்சு. சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கூட சால்னா ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். கரண்ட் இல்லைங்க, அதனால